பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ். தமிழ்நாடு இந்த 4 ட்ரில்லியன் 2047 இந்த ப்ராஜெக்ட் மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, இந்த மீட்டிங்கினுடைய அடிப்படை நோக்கமே என்னென்னா, நம்முடைய கான்ட்ரிபியூஷனை இந்த தேசத்தினுடைய, இந்த மாநிலத்தினுடைய, சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் எப்படி பங்கு பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையான கோர். இதனுடைய EOF மீட்டிங்கினுடைய கோரே அதுதான். ஒரு நிறுவனம் கட்டமைக்கப்படணும், ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமான பகுதி ஒன்று என்னென்னா, ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். இத்தனை பேர் நம்ம இங்கே வந்திருக்கிறோம்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. இப்போ அந்த காரணத்தை நம்ம விளங்கி புரிந்து கொள்ளும் போது தான் இதனுடைய அவுட்கம்மை நம்ம உருவாக்க முடியும். மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம கூடுதலே ஒரு வெற்றியினுடைய ரகசியம் தான். எப்போ நம்ம ஒன்று கூடுறோமோ அதுவே சக்ஸஸினுடைய ஒரு ஃபார்முலா தான். இப்போ அதன் அடிப்படையில் ஒரு வேலையை செய்யும் போது நம்ம ஏன் இந்த வேலையை செய்கிறோம், நம்ம ஏன் இங்கே வந்தோம், இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நம்ம யோசிக்கணும், அதை புரிஞ்சிக்க முயற்சிக்கணும். ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு வேலையை செய்யும் போது நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய பிளான் என்ன. இப்போ இந்த தமிழ்நாடு 4 ட்ரில்லியன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 2047க்குள்ளே இந்த டெவலப்மெண்ட்டை அடையணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், அதற்கு உண்டான திட்டங்கள் என்ன, அதற்கு உண்டான பிளான் என்ன, அதற்குண்டான SOP என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இங்கேருந்து போகும்போது நம்ம புரிஞ்சு போகணும். மூணாவது, இதை யார் மூலமாக செய்ய முடியும். ஒரு வெற்றியினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, யார் மூலமாக அந்த வேலையை செய்ய முடியும். ஒரு தனி மனிதனாக அஹ்மத் புகாரி சாப்பினால செய்ய முடியுமா, இல்லை EOF மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. இது எல்லாத்தினுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன், பங்களிப்புகள் வேணும். கல்வி சார்ந்து இப்போ சைப்பா வந்திருக்கிறாங்க, சைப்பாவுடைய பங்களிப்பு வேணும். அதே மாதிரி ரிஃபா சாம்பர் அவங்களுடைய பங்களிப்பு வேணும். ஒரு கடைநிலை மனிதன்கிட்டருந்து மேல்நிலை மனிதனுக்கு வரையும் அந்த கருத்தியல் சார்ந்த ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு இன்டகிரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த இடத்த, அந்த அச்சீவ்மெண்ட்டை, அந்த அப்ஜெக்டிவை போய் அடைய முடியும். இல்லைன்னா அடைய முடியாது. நம்ம நிறைய பேசலாம், ஆனால் அடையணும்னா எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் யாரை எப்படி கொண்டு வரணும், யாரை இணைஞ்சு பயணிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி ஆக்சுவலாக. இப்போ அதை நம்ம யார் மூலமாக செய்யணும் அப்படிங்கிறத மக்களை நம்ம உருவாக்க முயற்சிக்கணும். மாஷா அல்லாஹ். நாலாவது மிக முக்கியமான ஒரு பகுதி, எப்படி செய்யணும், இதனுடைய மெத்தடாலஜி என்ன. மாஷா அல்லாஹ். இன்றைக்கி ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் எக்கனாமிக் சேம்பர் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு 34 டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் சேம்பர் அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லையும் 100 பேர், 200 பேர், 300 பேர், 1000 பேர்னு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் 4 கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று இருக்குது ஸ்பிரிச்சுவலி, எத்திக்கலி நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகணும். ரெண்டாவது சோசியலி நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகணும். மூணாவது மிக முக்கியமானது எக்கனாமிக்கலி நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகணும், எஜுகேஷனலி எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய லெவலில் அந்தந்த ஊரை, நமது ஊர் நமது பொறுப்பு, நம்முடைய ஊரை, நம்முடைய மண்ணை, நம்முடைய மக்களை, நம்முடைய ஜெனரேஷனை ஒரு வலிமையான கட்டமைப்பை நோக்கி நகர்த்தணும்னா அதற்கு சரியான SOP, அதற்கு சரியான திட்டமிடுதல் வேணும். அப்போ தான் அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். அந்த இலக்கை அடைக்கணும்னா அந்த மெத்தடாலஜியை நம்ம சரிவர பின்பற்றணும். அதற்கு நாங்கள் என்ன மெத்தடாலஜி வச்சுருக்கோம்னா, தட் இஸ் கால்டு 4C ஃபார்முலான்னு நாங்கள் சொல்கிறோம். தட் இஸ் கால்டு 4C ஃபார்முலா. ஒன்று, கனெக்ஷன்ஸ். எப்பயுமே இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு பேஸ், ஒரு கோர் என்னன்னா கனெக்ஷன் தான். எந்த அளவுக்கு நாம் நம்முடைய கனெக்ஷன்ஸை அதிகப்படுத்துகிறோமோ, நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் மத்தியில், நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் மத்தியில், நமக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் மத்தியில், நமக்கும் நம்முடைய சொசைட்டிக்கு மத்தியில், எல்லா நபர்களிடத்துலையுமே அந்த கனெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். இங்கே எல்லாமே கனெக்ஷன் தான். இந்த கனெக்ஷன்ஸை நம்ம சரி செய்ய தான் நம்முடைய அப்ஜெக்டிவை நம்ம அடைய முடியும். அது நீங்கள் தொழிலாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டியூஷன் பண்ணலாம், ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய காலேஜ் நடத்தலாம், யூனிவர்சிட்டி நடத்தலாம், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்முலா என்னென்னா கனெக்ஷன் தான். ரெண்டாவது கம்யூனிகேஷன். இந்த 4 ட்ரில்லியன் தமிழ்நாடு 2047 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை, இந்த அப்ஜெக்டிவை நம்ம அடையணும் அப்படின்னா ரெண்டாவது நிறைய பேசணும். இங்கே பேச தான் மாற்றங்கள் நிகழும். எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளவு மாற்றங்கள் நிகழும். ஓகே. மூணாவது மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால் கொலாபரேஷன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில், ஒவ்வொரு தாலுக்குலையும், ஒவ்வொரு பகுதிகள்லையுமே நாம் கொலாபரேட் பண்ணணும். யாரெல்லாம் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க, யார் யூனிவர்சிட்டி நடத்துகிறா, யார் காலேஜ் நடத்துகிறா, யார் ஸ்கூல் நடத்துகிறா, யார் பிஸ்னஸ் பண்ணுறா, அவங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷனை நம்ம அதிகப்படுத்தணும். மூன்றாவது கிரியேஷன். நாலாவது கிரியேஷன்.
நாம எப்படி உருவானமோ அதே போல அடுத்தவங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த உருவாக்கம் மிக முக்கியமானது. கிரியேட் த லீடர்ஸ் ஃபார் மேக் த லீடர்ஸ். நாம உருவான மாதிரி அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். இன்னைக்கு என்னுடைய சமீபத்திலேயே தமிழ்நாடு பிளானிங் கமிஷனுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிசர்ச் கட்டுரை ஒன்று கொடுத்தோம். அந்த கட்டுரையினுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னால், த டெவலப்மெண்ட் ஆஃப் அதாவது த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் டெவலப்பிங் அவர் ஜிடிபி. அவருடைய ஜிடிபியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை 2047க்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்தெந்த துறைகளில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ நம்முடைய திட்டமிடுதல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாக்களை நம்ம பின்பற்றணும். ஒன்று கனெக்ஷன்ஸ், ரெண்டாவது கம்யூனிகேஷன், நிறைய பேசணும், பாசிட்டிவாக பேசணும். மூணாவது கொலாபரேஷன், அடுத்தவங்களோட இணைந்து பயணிக்கணும். நாலாவது நம்ம எப்படி உருவானமோ அடுத்தவங்களை அப்படி உருவாக்க முயற்சிக்கணும். அதற்கு மிக முக்கியமான உதாரணம் மதினாவுடைய வாழ்க்கை. தற்கால சூழ்நிலையில் மிக முக்கியமான உதாரணம் 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளாக உலர்ந்த சைனா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் இவ்வளோ பெரிய கட்டமைப்பை நோக்கி நகர்த்தினாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமாக பின்பற்றக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இந்த 4C ஃபார்முலான்னு ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த தமிழ்நாடு 4 ட்ரில்லியன் இந்த 2047 அப்படிங்கிற இந்த அப்ஜெக்டிவை நோக்கி இந்த EUF இந்த மீட்டிங்கை நடத்திருக்கிறாங்கன்னா இதை நம்ம ஏன் செய்தோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம யார் மூலமாக இதை செய்ய போகிறோம், நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே சுமந்து கொண்டு போனால் மட்டும்தான் இதை நம்ம சாதிக்க முடியும். எப்போ நம்ம கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய வரலாறுகள், நம்முடைய எல்லா விதமான சகல பிரிவில்லேஜ் சலுகைகளும் நமக்கு கிடைக்கும். வெறுமன பேசுவதை கொண்டு இல்லை வெறுமன ஆதங்கங்கள் படுவதை கொண்டு மாற்றங்களை நிகழ்த்த முடியாது. நம்முடைய திறமைகளை, நம்முடைய அறிவுகளை, நம்முடைய திட்டங்களை ஆழமாக சிந்தித்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கொண்டு போகணும். ஒரு சாதாரண மஹல்லாவிலிருந்து மாநிலங்கள் வரைக்கும் அந்த கருத்தியலை நாங்கள் பயணிக்க செய்யணும். அதுதான் இந்த டுகெதர், நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் இதை நம்ம செயல்முறைப்படுத்த முடியும். நம்முடைய ஆய்வுகளே என்னன்னா இன்டகிரேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான், ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். குறிப்பாக இளைஞர்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும், பெண்களின் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும், அதன் மீது ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணணும். அதன் அடிப்படையில் தான் ஃபேஸ் மற்றும் UIF 2 பேரும் சேர்ந்து ஒரு டைப் ஒன்று பண்ணியிருக்கோம். UIF உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஃபேஸினுடைய ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் எக்கனாமிக் சாம்பருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் UIF உடைய ஃபேஸுடைய மீட்டிங்கை அடுத்த 2-3 மாதத்தில் தொடர்ந்து நடத்தலான்னு சொல்லி ஒரு மாடல் பிளான் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் இப்போ சைன் ஆகிருக்கு. அந்த சைனிங்கை நம்முடைய டீமோட நின்று நான் எடுத்துக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக முசம்மில் வந்துட்டிங்களா? அந்த வாங்க போனாங்களே, வந்துட்டாங்களா? 2 நிமிஷம். முசம்மில கேளுங்களே. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க அந்த எக்கனாமிக் சேம்பர் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கி இப்போ EUF-ஓட இணைந்து நம்ம பயணிக்கிறோம். இதனுடைய அடுத்த கட்ட மாடியூல் சிஸ்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் இந்த கான்ட்ரிபியூஷனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுகிறோம். நம்முடைய டெவலப்மெண்ட்டை எப்படி பண்ணிக்கணும், இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணினுடைய, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில் எப்படியெல்லாம் நாங்கள் பங்கு பெறணும் அப்படிங்கிற முழுமையான ஒரு திட்டமிடுதலை நோக்கி நம்ம நகர்த்தி கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் இங்கே அந்த MOU வருது அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சேம்பர் மெம்பர்ஸ் எல்லாருமே, மேடம் எங்கள் மெம்பர்ஸை நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் இதை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. எல்லா மெம்பர்ஸும் கொஞ்சம் மேலே வாங்கல, வாங்க ஃபாசில் வாங்க, நீங்களும் வாங்க.
சுல்தான். இங்கே முகமது ரஃபீக் அவர் பிரதிநிதிப்படுத்தி நிற்கிறேன். சைபா ரபீக் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வரிசையில் 2வது வரிசையில் 1வது புகைப்படம். சைபா நிறுவனத்தை பிரதிநிதிப்படுத்தலை, சைபா என்னுடைய நண்பர். சரி, நம்ம போகலாம். பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே ஒரு கேள்வியோடு நான் உரையை தொடங்குறேன். ஒரு 40 வயது சராசரி நபர்கள் தான் இங்கே இருப்பீங்க. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது? நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளில், நீங்கள் வாழக்கூடிய நகரங்களில், கிராமங்களில் வீடுகளுடைய நிலைமை எப்படி இருந்தது? எல்லாமே காங்கிரீட் வீடுகளாக இருந்ததா, இல்லை குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள் இருந்ததா? குறிப்பாக பிரதானமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகள், கடற்கரையோர கிராமங்கள், இல்லை மாவட்டங்கள் முஸ்லீம்களோட பகுதிகள் எப்படி இருந்தது பிரதானமாக? அப்போ கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளில் ஒரு 3 டீகேட்ஸ் அதில் வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உண்டா இல்லையா? இப்போ என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் கடந்த 30 வருடங்களில் எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதே அளவுக்கு நிகராக தமிழக முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, உண்டா இல்லையா? எனக்கு லைட்டு கிளியர் அடிக்கிறதுனால சவுண்டாக சொல்லிட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். உண்மை, ஏன்னா பொருளாதாரம் முஸ்லீமோட பொருளாதாரம் அது சரியாக வளரலை. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு இலக்கு நியமிச்சிருக்காங்க. நம்மளாம் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். தமிழ்நாடு பிரதிநிதிகள் தமிழ்நாட்டுக்கு இலக்கு நியமிச்சிருக்காங்க $4 ட்ரில்லியன் சொல்லிட்டு. அதில் நம்ம என்ன, நம்முடைய பங்களிப்பு என்ன? எல்லாத்துலேயும் உரிமை கேட்குறோமா? எல்லாத்துலையும் உரிமை கேட்குறோம்ல. அப்போ இந்த வளர்ச்சி நம்ம பங்களிக்கணுமா வேண்டாமா? அப்போ இன்றைக்கி நம்மளுடைய பங்களிப்பு இதில் என்னவாக இருக்க போகுது? இப்போ முதல்ல நம்ம எவ்வளோ பங்களிச்சிட்டு இருக்கோன்னு தெரியுமா? இன்றைக்கி தமிழ்நாடுடைய ஜிடிபி இந்தியாவிலேயே மிக சிறந்த ஜிடிபியாக இருக்குது. இதில் நிகருக்கு நம்முடைய மக்கள் தொகை சதவீதத்துக்கு நிகராக நம்ம வந்து பொருளாதாரத்தில் பங்களிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சோம். அப்படின்னா 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழக முஸ்லீமுடைய மக்கள் தொகை 5.8%. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கலை, 2025 ஆயிடுச்சு. சுமார் ஒரு 15 வருடங்கள். இன்றைக்கி சராசரியாக கணக்கு போட்டோம் அப்படின்னா முஸ்லீம் இயக்கங்களை கேட்டிங்க அப்படின்னா 10%, 15% சொல்லுவாங்க. நம்ம ஒரு தோராயமாக 7% எடுத்துக்கலாம். வளர்ச்சி 7-8% வளர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 7% மக்கள் தொகை இருந்தாலும் கூட நம்ம கணக்கிடும் பொழுது இது வந்து யூஎஃப்டைய ஒரு டாக்குமெண்ட்டில் கணக்கிட்டிருக்காங்க. முஸ்லீம்களுடைய பொருளாதார பங்களிப்பு தமிழ்நாட்டில் 4-4.5% தான். அதாவது சற்று ஏறக்குறைய பாதிக்கு அளவாக தான் நம்ம பொருளாதார பங்களிப்பு கொடுத்துட்ருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் உரிமை கேட்குற நம்ம கடமை செஞ்சுட்டு நம்ம உரிமையை கேட்கணும். அப்போ இந்த பொருளாதார பங்களிப்பு நம்ம கடமை அளிக்கணுமா இல்லையா? ஓகே. இப்போ இன்றைக்கி பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக வந்து நிறைய எக்கனாமிக் சேம்பர்ஸ், பொருளாதார கூட்டமைப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு மதம் சார்ந்து எதுக்கு நமக்கு ஒரு கூட்டமைப்பு தேவைப்படுங்கிற கேள்வி பிரதானமாக எல்லாத்துக்கும் எழலாம். அன்றைக்கி ஏன் தேவைப்படுது அப்படின்னா, உடம்புல ஒரு குறை இருந்தால் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமா, ஒரு சிறப்பு கவனம் வேணுமா? இப்போ அதே போல் நம்முடைய பங்களிப்பு சுமார் பாதிக்கு சமமாக தான் இருக்குது. நம்ம சராசரியாக கொடுக்க வேண்டிய பொருளாதார பங்களிப்பில் பாதி தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த முஸ்லீம்களுக்கான சிறப்பு ஒரு கவனம், ட்ரீட்மெண்ட், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது நமக்கு தேவைப்படுது நமக்கு. இப்போ அதுக்காக தான் இங்கே யூஎஃப் இருக்குது, அதுக்காக தான் சைபக் இருக்குது, ஃபேஸ் இன்னும் சொல்லக்கூடிய பிற பொருளாதார கூட்டமைப்புகள் இருக்குது. முக்கியமாக இதோடைய நிலைமை பரிந்துரை வணிகம் 2 கூட்டு முயற்சி. கூட்டமைப்பு ஒரு கூட்டமைப்பாக செயல்படுமா அதோட பலன்களை பற்றி பிரதர் கலீல் முனீர் அழகாக சொன்னாங்க. அப்போ அதோட அவசியம் நமக்கு புரியுது. அதன் அடிப்படையில் வந்து இன்று சுமார் 4.5% மட்டுமே பங்களிப்பு கொண்டிருக்கிற இந்த பொருளாதாரத்தை 2047 முஸ்லீம் மக்கள் ஒரு 10% வச்சாலும் தமிழ்நாடுடைய 4 ட்ரில்லியனில் ஒரு 0.4 ட்ரில்லியன் பொருளாதாரம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கான சிறப்பு முன்னெடுப்புகள் மிக அவசியமாகுது. அதுக்கான ஒரு முயற்சி தான் இன்றைக்கி கடந்த 3 நாட்கள் இங்கே கூடியிருப்பதும் மாவட்டங்கள் தோறும் அவங்க செய்யக்கூடிய பணிகளும் சைபா சார்பாக சைபா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எக்கனாமிக் சேம்பர் செய்யக்கூடிய பணிகளும் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு. அது நிலையான வளர்ச்சி, அது முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் வந்து நிலையான வளர்ச்சி. இன்று பெரும்பான்மையான முஸ்லீமுடைய பொருளாதாரம் எதை சார்ந்திருக்கு? தமிழக முஸ்லீமுடைய பொருளாதாரம் எதை சார்ந்திருக்கு? எல்லாம் பல மாவட்டங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய மாவட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எந்த நாட்டில் இருக்காங்க? எல்லாம் இங்கேயே தொழில் பண்ணுறாங்களா, இங்கேயே வேலைவாய்ப்பில் இருக்காங்களா, இல்லை வெளிநாடுகள் இருக்காங்களா? வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா எந்த நாடுகள் அதிகமாக இருக்காங்க? கல்ஃப் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரியோடைய பொருளாதாரம் எதை சார்ந்த ஒரு பொருளாதாரம்? பெட்ரோலியம் சார்ந்த ஒரு பொருளாதாரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சிகள் இன்றைக்கி டிஸ்டர்ப்ட்ரஸாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பல பொருளாதாரங்கள் சரிஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், நியூக்ளியர்
டெக்னாலஜி எல்லாம் வரும்பொழுது இன்றைக்கி பெட்ரோல் சார்ந்த பொருளாதாரம் நிலைகுலைஞ்சிட்டு இருக்கு. அவங்களே காப்பாற்ற முடிய நிலையான இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊர்களில் நல்லா வீடு கட்டியிருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, குழந்தைகள் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, நகை சேர்த்துருப்பாங்க. நாளை ஏதோ ஒரு வகையில் அங்கே பொருளாதாரம் தேக்க நிலை அடைந்து விட்டால், கல்ஃபுடைய பொருளாதாரம் சரிந்தால், ஒரு உலகப் போர் ஏதோ ஒன்று ஏற்பட்டு பெட்ரோலியம் மார்க்கெட் சரிந்தால் நேராக எங்கே பாதிக்கும்? இங்கே இருக்கக்கூடிய தமிழக முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இன்றைக்கி நான் முன்னாடி கேட்ட மாதிரி 30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த கிராமங்கள், அந்த வீடுகள் ஓட்டு வீடுகளாக இல்லை, இன்றைக்கி காங்கிரீட் வீடுகளாக இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த கல்ஃப் மிடில் ஈஸ்டுடைய பொருளாதாரம் சரிஞ்சிச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? அது தமிழ்நாட்டு முஸ்லீமுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்குமா இல்லையா? ஏற்கனவே 4.5% மட்டுமே கொடுத்துட்டுக்கூடிய நம்மளுடைய பங்களிப்பு 2% குறைவாக நமக்கு போயிடும். அப்போது 30% முன்னாடி ஒரு கடற்கரை ஓர முஸ்லீம் கிராமங்களில் ஓட்டு வீடாக இருந்த எல்லா வீடும் இன்றைக்கி காங்கிரீட் வீடாக மாறி இருக்குது, மாடி வீடாக மாறி இருக்குது. இன்றைக்கி அவங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. அப்படின்னா அது வளர்ச்சி தான். ஆனால் பிரதர் முனீரி சொன்னாங்க, நிலையான வளர்ச்சியாக இருக்கணும். எந்த ஒரு வளர்ச்சியும் சஸ்டைனபிள், நிலையான வளர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அது சரியான பொருளாதார வளர்ச்சி. இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணேன், நான் 10 ரூபா சம்பாரிச்சேன், 100 ரூபா சம்பாரிச்சிட்டேன், 1000 ரூபா சம்பாரிச்சிட்டேன், 1,00,000 ரூபா சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா அது பொருளாதார வளர்ச்சி கிடையாது. அது ஒரு நிலையான வளர்ச்சி கிடையாது. 2000ஆம் ஆண்டு, அதாவது ஒரு 2000 ஆண்டு ஆனதுக்கப்புறம் ஐநா சபை திட்டம் கொடுத்தாங்க. மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல், உலகம் முழுக்க வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்க. 2010 அந்த திட்டம் தப்புன்னு சொல்லி திருத்தினாங்க. டெவலப்மெண்ட் கோலை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு மாற்றினாங்க. 10 வருஷம் புரிஞ்சுக்கிட்டு ஐநா சபை மாற்றினது வளர்ச்சி இருக்கக்கூடாது, நிலையான வளர்ச்சி மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நிலையான வளர்ச்சி வேணும் அப்படின்னா ஒரு சமூகத்துடைய அடித்தளம், அந்த சமூகத்துடைய பாரம்பரியம், அவங்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் கண்டறிந்து அந்த சமூகத்துக்கான திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்துவதற்கு நான் இன்றைக்கி நிறையா உதாரணங்கள் இருக்குது. எனக்கு என் கண்ணு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறேன், ஐப்ளூ ஷேக் பாய் உட்காந்துருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன நிறுவனம் ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி மிகப்பெரிய நிறுவனம் உருவாகியிருக்காங்க. அது ஒரு வளர்ச்சி தான், அது அவங்களோட தனிப்பட்ட முயற்சியில். ஆனால் எல்லாருக்குமே அந்த தனிப்பட்ட முயற்சியில் பங்களிக்க முடியுமா? முடியாது. இப்போ ஷேக் பாய் ஓரளவுக்கு வளர்ந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்கள வளர்த்து விடுவதற்கும் அவங்களுடைய வளர்ச்சியை பல மடங்கு ஆக்குவதற்கும் இது போன்ற நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி யூஇஎஃப் மற்றும் சைபக் மற்றும் ஃபேஸ் போன்ற அமைப்புலேருந்து நீங்கள் செயல்பட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவாக சைபாவுடைய பணிகளை சொல்லி என்னுடைய கருத்தை முடிச்சுக்கிறேன். சைபா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைபா ரபீக் பாய் தன்னுடைய வாழ்க்கையை கல்வி பணிகள் மூலம், கல்வி சேவைகள் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். அதிகமாக கல்வி வழிகாட்டுதல் முகாம்கள், கல்வி வழிகாட்டுதல் புத்தகங்கள்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதோடைய தொடர் முயற்சியாக சைபா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் எக்கனாமிக் சேம்பர் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய நீண்டகால நண்பரவங்க. அதை கொண்டு சில பணிகள் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், விதவை பெண்கள், ஆதரவற்ற பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுக்கலாம். அவங்களுக்கு சிறு தொழில் பண்ணுறதுக்கான எல்லா பயிற்சியும் கொடுத்து, அதுக்கான பொருளாதாரத்தை கொடுத்து, அதுக்கான செட்டப் பண்ணி கொடுத்துட்டு, அதை அந்த பெண்கள் நீங்கள் நல்லா சம்பாரித்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அடிக்கடி ரபீக் சொல்லுவார், எனக்கு ஜக்காத் கொடுக்க பழக்கம் எனக்கு இருக்கக்கூடாது, ஜக்காத் வாங்குறவங்கள ஜக்காத் கொடுக்குறவங்கள மாற்றணும்னு சொல்லுவார். அதன் அடிப்படையில் நிறையா உதாரணங்கள் அவர் மூலம் பயன்பெற்ற மாணவர்கள் இன்றைக்கி உருவாக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் சைபா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் சேம்பர் மூலம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், தொழில் வல்லுநர்களை கொண்டு ஒரு ஆன்லைன் கருத்தரங்கம் நடத்தினாங்க. அதில் 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கு கொண்டு பயன்பெற்றாங்க. அது சவுதி அரேபியாவில் தொழில் செய்வது எப்படின்ற மிகப்பெரிய பயிற்சி. இதை ரொம்ப நாளாக சவுதிக்கு வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. இருந்தாலும் இங்குள்ள தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலை அங்கே எப்படி விரிவுபடுத்தணும் பயிற்சி முகாம் நடத்தினாங்க. அதே போல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பல்வேறு நாடுகள்லையும், மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளும், இன்னும் ஐரோப்பிய நாடுகள்லையும் முஸ்லீம்கள், தமிழ் முஸ்லீம்கள் வணிகம், தொழில் எப்படி செய்வது என்பதற்காக நிறைய பயிற்சி முகாம் திட்டமிட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதில் கலந்துட்டு பயன்படுங்க. கேள்விகள் எதாவது இருந்தால் கேட்கலாம், எல்லாம் நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் நல்லாவே கை தட்டலாம் for the speakers for doing an amazing job. I'd like to call upon Mr. Farouk to come on to the stage. Farouk அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் to felicitate Mr. Khalil அவர்கள். எல்லாருமே சேர்ந்து நம்ம கை தட்டலாம் for Mr. Khalil Ahmad Munneri. Thank you for your time, sir. Next, I'd like to call upon Mr. Ghazali to come on to the stage of SYPA. Thank you so much.
ஸோ யூஇஎஃபோட இந்த ட்ரேட் சம்மிட் 3 days ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போச்சு. கடைசி இந்த நிறைவு நாள் அண்ட் இந்த செஷனும் ரொம்ப அழகாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் தி லவ்லி ஆடியன்ஸ் ஃபார் பீங் ஸோ பேஷண்ட் இனஃப். இதே மாதிரி மீண்டும் உங்கள் எல்லாத்தையுமே ஒரு சிறந்த ஒரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். until then is Deepthi saying bye bye, good night and I thank you. Bye.